गुरुवे सर्वलोकानां विषजे भवरोगिणां नतगे सर्वविद्यानां मेधा दक्षिणामूर्ति स्वामिने नमो नमः 360 அன்பார்ந்த நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த வாரத்தினுடைய தொகுப்பிலே நமது இல்லங்களிலே இருக்கக்கூடிய பூஜை அறைகளும் பூஜை அலமாரிகளில் வைக்கக்கூடிய படங்களை பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பாக பார்க்க உள்ளோம். பூஜை அறையிலே எந்த விஷயங்களை வைக்க வேண்டும், எந்த படங்களை வைத்து வணங்க வேண்டும், அதனுடைய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் காண உள்ளோம். இப்போது எல்லோரும் எல்லா விஷயங்களும் ஈஸியாக செஞ்சிட முடியாது. இந்த சுவாமி அறை என்பது நமக்கு சுபிக்ஷம் கொடுக்கக்கூடிய, நமக்கு எல்லா விதமான அனுக்கிரகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அதை எப்படி வைத்து கொள்ள வேண்டும், அதனுடைய வழிமுறைகள் என்ன, எந்த படங்களெல்லாம் வைத்து கொள்ளலாம், எந்த படங்கள் வைத்தால் நமக்கு எந்த விதமான சௌகரியங்கள் கிடைக்கும் என்பதை இந்த தொகுப்பிலே பார்க்க உள்ளோம். பொதுவாக இப்போ நம்ம ஒரு வீட்டில் சுவாமி அலமாரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்லா சுவாமி அலமாரியாக இருந்தால் தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்க. சுவாமி ரூமாக இருந்தால் நல்லா சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும். சுவாமி படங்கள் இருக்கிற எல்லா படத்தையும் தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சுவாமி படத்தில் பிரதானமாக விநாயகப் பெருமான், விநாயகப் பெருமானுக்கு இருபுறமும் ஞானமே உருவான சரஸ்வதி தாய், அந்த லக்ஷ்மி தாயார் இன்னொரு பக்கம், அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா படத்தில் திருப்பதி எம்பெருமானார், இந்த பக்கம் முருகன். எல்லா கடைகள்லேயும் இந்த படம் கிடைக்கும். இந்த படம் முன்னாடி எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க, எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயும் அந்த ஒரு படம் இருக்கும். புதுசாக பால் காய்ச்சிற வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரே படத்தை வாங்கி வச்சு பால் காய்ச்சி எல்லா தெய்வங்களும் அதில் இருக்கும். விநாயகப் பெருமான் நமக்கு விக்னங்களை நீக்கி சௌகரியங்களை கொடுக்கக்கூடியவர். சரஸ்வதி நமக்கு எல்லா விதமான ஞானங்களையும் சகல விதமான கலைகளையும் கொடுக்கக்கூடியவர். மகாலட்சுமி எல்லா விதமான தொழில்களையும் நமக்கு கொடுத்து எல்லா விதமான லக்ஷ்மி அனுகிரகங்களையும் கொடுக்கக்கூடியவர். திருப்பதி பாலாஜி வெங்கடேசா என்று சொல்லக்கூடியவர் நெஞ்சிலே லக்ஷ்மி தாயாரை வைத்து நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான். இந்த பக்கம் முருகப்பெருமான், நம்மள் காக்கும் கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் நம்ம எல்லா விஷயங்களையும் இருந்து காக்கக்கூடியவர். இந்த ஒரே படத்தில் எல்லா விதமான சௌகரியம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சுவாமி அலமாரியில் அந்த ஒரு படம் மட்டும் வச்சுக்கலாம். இது மெயினான படமாக வச்சுக்கலாம். இன்னொன்று, இந்த சுவாமி பூஜை அறைகளை எப்படி வைத்து கொள்ள வேண்டும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கும். சுவாமி ரூமில் எல்லா படத்தையும் வச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. சுவாமி ரூமை எப்படி வச்சுக்கணும், அதன் மூலமாக நமக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கணும். முதல்ல சுவாமி அலமாரியை, சுவாமி ரூமாக இருந்தால் ரூமை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி வாசனை திரவியங்கள் வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். சுவாமி அலமாரியும் நல்லா தொடச்சி வாசனை திரவியங்கள் வச்சுக்கலாம். சுவாமி ரூம், சுவாமி அலமாரி எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லார் வீட்லேயும் சுவாமி ரூம் இருக்காது. ஒரு சிலவங்க வீட்டில் சாமி அலமாரி தான் இருக்கும், சிலவங்க சாமி படத்தை ஆணியில் தான் மாட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு சில வீடுகள் இருக்குது. வாவாளுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த வச்சுருப்பாங்க. அந்த இடங்களில் நம்ம நீட்டாக சுத்தமாக முதல்ல வச்சுக்கணும். எல்லா சுவாமி படத்தையும் துடைச்சிடணும். என்றைக்கு துடைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. அதாவது திங்கள் புதன் வியாழக்கிழமையில் துடைச்சிக்கலாம், செவ்வாய் வெள்ளி துடைக்கப்படாது. சனி ஞாயிறு துடைச்சிக்கலாம். ஆனால் சிலவங்க வீட்டில் சனி ஞாயிறு துடைக்க முடியாத சூழ்நிலை, அவளுடைய அந்த சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சில வீட்டில் சாப்பாடுகள் மாற்றி சாப்பிடக்கூடியவார் வீட்டிலலாம் நம்ம சுவாமி படங்களை தொடக்கூடாது. அன்றைக்கி சுவாமி ரூமை சாத்தி வச்சுக்கோங்க. சுவாமி அலமாரியாக இருந்தால் திற போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் சிலவா வீட்டில் இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அசைவங்கள் இருக்கும். அதனால் நான் அதன் பொருட்டு சொல்கிறேன். இந்த சுவாமி ரூமை நல்லா துடைச்சிக்கணும், சுவாமி படத்தை நல்லா துடைச்சிக்கணும். மஞ்சள் அல்லது சந்தனம் எடுத்து நல்லா கரைச்சிக்கோ, குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோ. சுவாமி படங்களில் வைக்கணும். முதல்ல சுவாமி படங்கள் வச்சுக்கலாம். சுவாமி அலமாரியில் இருந்தால் மேலே அந்த சுவாமி அலமாரி 4 பக்கம் வச்சுக்கலாம். சுவாமி ரூமாக இருந்தால் கதவுல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுவாமி ரூமை தொடச்சாச்சு, சுவாமி படத்தை சந்தன குங்குமம் வச்சாச்சு. விளக்குகளை நல்லா தேய்ச்சிக்கணும். விளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சின்ட்டு அந்த விளக்கில்
சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க, திரி எடுத்து வச்சுக்கோங்க, எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி அலமாரியில் படத்தை நல்லா வச்சுக்கோங்க. எல்லா படத்தையும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சுவாமி அலமாரியில் எப்படியான படங்களை வச்சுக்கணுன்னா, நல்ல படங்கள், பின்னம் இல்லாத உடையாத படங்களை வச்சுக்கணும். பின்னம் இல்லாத உடையாத கண்ணாடி உடைஞ்ச படங்கள்லாம் வச்சுக்கப்படாது. இந்த ஃப்ரேம் உடைஞ்சிருக்கும், அதெல்லாம் வச்சுக்கப்படாது. உங்கள் முன்னோர்கள் பூஜை பண்ணின படங்கள்லாம் வச்சுருப்பீங்க. தாத்தா கொடுத்தா, எங்கள் பாட்டி கொடுத்தாங்க, உங்களுடைய முன்னோர்கள் வச்சுருந்த படம், நாங்கள் வழி வழியாக வம்சாவளியாக பூஜை பண்ணின படங்கள்லாம் இருக்கும். அது எல்லாம் பின்னமாக இருந்தால் அதை தயவு செஞ்சு சரி பண்ணி வச்சுக்கோ. உடஞ்ச படங்கள் வச்சு சாமியை வணங்கக்கூடாது. அதை சரி பண்ணிக்கோ. இப்போ கடையில் கொடுத்தா அருமையாக பிரிண்ட் அவுட் எடுத்து பின்னாடி நல்லா சரி பண்ணி அதுக்கு ஃப்ரேமெல்லாம் போட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி படங்களை வச்சுக்கோங்கோ. அதே மாதிரி தயவு செஞ்சு உங்களுடைய சுவாமி படங்களில் வேறு எந்த சின்ன சின்ன படங்களை சொருகி வைக்கப்படாது. எனக்கு ஜவுளி கடையில் கொடுத்தாங்க, நகை கடையில் கொடுத்தாங்க, கல்யாண வீட்டில் கொடுத்தாங்க, ரிசப்ஷனில் கொடுத்தாங்க, அந்த மாதிரி படங்களை உங்களுடைய சாமி படங்களோட சொருகி 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 வச்சிங்கன்னா உங்களுடைய சுவாமி முகம் தெரியாது. சுவாமி என்றைக்கு எப்படி இருக்கணும், பளிச்சுன்னு நல்லா சுத்தமாக நீட்டாக உங்கள் சாமி ரூமுக்குள்ளே வரும்போது ஒரு சாதுன்யமான, ஒரு தெய்வ சாதுன்யமான லட்சணங்கள் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு மேலே இன்னொரு படத்தை சொருகினேன்னா இந்த பழைய படத்துடைய சாதுன்யம் இன்னொரு ஆளுக்கு தெரியாது. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க சாமி அறைக்குள்ளே வராங்க, பூஜை அறையை பார்க்க போகிறாங்க, சுவாமி அலமாரியை பார்க்க போகிறாங்கன்னா அவளுக்கு ஒரு விதமான ஆத்மார்த்தமான சந்தோஷம், ஆத்மார்த்தமான நிம்மதி அந்த மாதிரி கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், பழைய படங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுன்ட்டே, எல்லா படங்களையும் சரி பண்ணி வச்சுன்ட்டே. இந்த சின்ன சின்ன படங்கள் வாங்கிட்டோம், ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், க்ஷேத்திரத்துக்கு போகிறோம், சின்ன படமாக வாங்கிட்டோம், ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்தா அதெல்லாம் தனியாக வச்சுருக்கும். ஒரு கண்ணாடி படத்தோடு சொறி சொறி வைக்கக்கூடாது. இப்போ உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கிறேன்னா அந்த ஃபங்க்ஷன் ஃபோட்டோவில் இன்னொரு ஃபோட்டோவை சொருக்க முடியுமா? நமக்கே எப்படின்னா சுவாமிக்கு எப்படி பண்ணணும்? அதனால் அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் சொருகி வைக்கக்கூடாது, நீட்டாக வச்சுக்கணும். அதை நல்லா சுத்தமாக தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு வச்சுக்கணும். இப்போ பூஜை முறைகள் என்ன பண்ணணும், தினமும் காலையில் ஏந்திருந்து ஒரு 7 மணிக்குள்ளே இந்த சுவாமி படங்களுக்கு முதல்ல ஏந்திருந்து கை காலை சுத்தம் பண்ணிட்டு வாசலை தெளிச்சுக்கணும். சௌகரியம் இருந்தால் குளிக்க சௌகரியம் இருந்தால் முதல்ல குளிச்சிடணும். வீட்டுக்கு பின் கதவை முதல்ல திறக்கணும். பின் கதவு இல்லாதவா உங்களுடைய பாத்ரூம் கதவோ சின்ன கதவோ, ஃப்ளாட்டில் இருக்கிறவெல்லாம் பின்னாடி சின்ன கதவு இருக்கும், அதை முதல்ல திறந்துக்குங்கோ. அப்புறம் கையோடு குளிச்சிடணும். கதவை திறந்த கையோடு குளிச்சுட்டு வாசலை தெளித்து கோலம் போடணும். கோலம் போட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றணும். கம்பல்சரியாக பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாசலில் 2 விளக்கு ஏற்றணும். வாசல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப 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 விசேஷம். அன்றாடம் வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, அன்றாடம் வரக்கூடிய தேவதைகள்லாம் உங்கள் வீட்டு வாசலில் பார்க்கும். இந்த வீட்டு வாசலில் விளக்கெறிகிறது, இந்த வீட்டில் நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கட்டும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. இப்போ சமஸ்கிருதத்தில் சதாஸ்துன்னு சொல்லுவோம், அது ஆசீர்வாதம். இதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, தமிழில் ஆசீர்வாதம். இது உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னா நம்ம வீட்டில் அன்றைக்கி முழுவதும் வருடாந்திரம் முழுவதும் உங்களுக்கு சுபிக்ஷம் நடந்துகிட்டே இருக்கும். சுவாமி விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வாசல் விளக்கு ஏற்றிட்டு, ஏற்றின விளக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கை கால் அலம்பிக்கணும். மறுபடியும் சாமி ரூமுக்கு போய் சுவாமி ரூமில் உள்ள பழைய பூக்கள்லாம் எடுக்கணும். முதல் நாள் நீங்கள் பூஜை போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு கவரில் வச்சு உடனே அதை குப்பையில் போட்டுடணும். சுவாமி அலமாரி பக்கத்தில் குப்பையெல்லாம் சேர்த்து வைக்கவே கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் நாள் எடுத்த பூவை சாயங்காலம் போட்டுக்கலாம், சாயங்காலம் எடுத்த பூவை காலம்பரை போட்டுக்கலாம். 10 நாளைக்கு அங்கே சுவாமிக்கிட்ட குப்பையை சேர்த்து வைக்கக்கூடாது. அதுவே உங்களுக்கு பல விஷயங்கள் தடை செய்யும். சாமி அலமாரியில் உள்ள பூக்களை எடுத்து அதை நீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய சுவாமிக்கு நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பூக்கள் எடுத்து சாத்தி உதிரி பூ எடுத்து ஒவ்வொரு படத்துலையும் வச்சுக்கலாம். இல்லைன்னா பூ வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பூவை சாத்திட்டு விளக்கை ஏற்றிட்டு உங்களுக்கு ஒரு தூப தீபம் சொல்லக்கூடிய தூபமோ அல்லது ஊதுபத்தியோ எடுத்து சுவாமிக்கு காமிச்சிருங்கோ. நைவேத்தியம் ஏதாவது பண்ணிக்கலாம், சாதமோ பழங்களோ ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் கம்பல்சரியாக பண்ணணும். எங்கள் வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் இல்லை, சாதம் வைக்க முடியாது, நாங்கள் ஸ்கூல் கிளப்பின்னு இருக்கோம், ஆஃபீஸ் போயின்னு இருக்கோம், பழங்கள் இருக்குது அப்படின்னா பழம் வைக்கலாம். இல்லைன்னா கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க.
ரொம்ப சிம்பிளான விஷயம். கல்கண்டு ஒரு 1/2 கிலோ வாங்கி டப்பாவில் போட்டுன்னு டெய்லி 10 கல்கண்டை வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம், நம்ம அன்றாடம் சாப்பிட்ற மாதிரி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்களை பட்டினி போட முடியுமா? அந்த மாதிரி சுவாமியை பட்டினி போடக்கூடாது. அதுவே உங்களுக்கு பல வித தோஷங்களை உருவாகும். நெய்வேத்தியம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தீபாராதனை, ஒரு சூடமோ இல்லை அப்படின்னா ஒரு நெய் விளக்கோ சுவாமிக்கு ஒரு தீபாராதனை பண்ணிக்கலாம். தீபாராதனை பண்ணியாச்சு. ஐயா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சுவாமி படங்கள் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் பல கஷ்ட நிறைவுகள் நம்மளை தொடர்ந்துட்டே இருக்குது, நாங்களும் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா, எந்த சுவாமி படம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு அன்றாடம் பூஜை பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் பாராயணங்களை சொல்லி பூஜை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம யூடியூப்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன், சுவாமி வேத பாராயண அப்ளிகேஷன், ஸ்லோக அப்ளிகேஷன்லாம் நிறைய வந்துடுது. அதை போட்டு விட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். அது ஓடிண்டே இருக்கும். அப்போ உள்ள பெரியவாள்லாம் என்ன பண்ணுவோம், விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வீட்டில் வந்து கேசட் இருக்கும், அதில் அன்றாட சுவாமி பக்தி பாடல்களை போட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஓடிண்டே இருக்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ நம்ம விளக்கேற்றியாச்சு, எப்போ ஆஃப் பண்ணலாம்? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏந்திருந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் விளக்கு அணைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா சாமி கும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து விளக்க அணைச்சிக்கலாம். ஒன்று பூவால் அணைச்சிருங்கோ, இல்லை அப்படின்னா பால் ஒரு சொட்டு அதில் வச்சுட்டு அணைச்சிருங்கோ. ஏன்னா கையால் அணைக்கவோ வாயால் உதவோ கூடாது. அது உங்களுக்கு பல சிரமங்களை உருவாக்கும். பூவால் அணைச்சிட்டு உங்கள் சுவாமி அலமாரியை கம்பல்சரியாக கதவு இருந்தால் சாத்திருங்கோ, திரை இருந்தால் போட்டுங்கோ. சுவாமி ரூமாக இருந்தால் கண்டிப்பாக சாத்தி வைக்கணும். சுவாமி பூஜை பண்ணுற நேரம் மட்டும்தான் திறந்துக்கணும், மிச்ச நேரம் சாத்தி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போ நம்ம சுவாமி படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சுவாமி படங்களில் உக்கிரமான தெய்வங்களை வச்சுக்கலாமான்னு கேட்குறான். வாராகி, காளி, மகிஷாசுர மர்தினி, நரசிம்மர்லாம் வச்சுக்கலாமான்னு. தாராளமாக வச்சுக்கலாம். அது ஏன் வச்சுக்கப்படாது அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த உக்கிரமான தெய்வங்கள் வீட்டுக்கு ஏதாவது விளை வச்சிருமோ, ஏதாவது அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு பயப்படாதீங்கோ. ஏதாவது ஒரு குரு அனுகிரகத்தோட, குருவுடைய அனுமதியோடு அந்த படத்தை கொடுத்து வாங்கி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கும். எப்படி பூஜை பண்ணுறது, எந்த மாதிரி பூஜை பண்ணுறது, அதோடைய வழிமுறைகளை தெரிஞ்சுட்டு வாங்கி வச்சுக்கிறது தப்பே கிடையாது. உங்களுக்கு அதன் மூலமாக சௌகரியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் வேறு என்ன, இந்த மாதிரி நாங்கள் ஒரு அருவாள் வச்சு பூஜை பண்ணுறோம், திரிசூலம் வச்சு பூஜை பண்ணுறோம், வேல் வச்சு பூஜை பண்ணுறோம், இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணிக்கலான்னா, ஒரு வேலோ சூலமோ இல்லை ஒரு அருவாளோ கருப்புசாமியோ உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலான்னா அதில் எலும்புச்சம்பளம் கம்பல்சரியாக வைக்கணும். எலும்புச்சம்பளம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது உங்களுக்கு மிக மிக விசேஷம். அதில் இருக்கக்கூடிய ஒரு உக்கிரமான சக்திகளை நிறைவு செஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு நிறைவை கொடுக்கும் அந்த சுவாமிக்கு. உங்களுக்கும் அதன் மூலமாக சௌகரியங்களை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எங்களுக்கு ஒரு புவனேஸ்வரி அம்மனை பிடிச்சிருக்கு, ராஜராஜேஸ்வரி அம்மனை பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் சுவாமி அலமாரியில் வச்சுக்கலாமா? எனக்கு திருப்பதி எம்பெருமான அப்படியே முழுசாக வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றவா எல்லாரும் தாராளமாக வச்சுக்கலாம். அதெல்லாம் தாராளமாக வச்சுக்கலாம். சுவாமி வைக்கக்கூடிய திசை ஆகப்பட்டது கிழக்கு, மேற்கு, வடக்கில் வச்சுக்கலாம். சார், எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தெற்கு பக்கமாக ஒரு சுவாமியை தெரியாமல் வச்சுட்டோம் அப்படின்னா, தெற்கு பக்கமாக தெற்க பார்த்தோம் தெற்கில் சுவாமி வைக்கிறதா இருந்தால் தட்சிணாமூர்த்தி, நடராஜர், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட கடவுள்களை மட்டும்தான் அந்த திசைகளுக்கு உரியவான். அவளை வேணால் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் வைக்கப்படாது. கிழக்கு, மேற்கு, வடக்கில் தாராளமாக சுவாமியை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பூஜை பண்ணிக்கலாம். சுவாமி அலமாரியோ சுவாமி அறைகளோ இருந்தால் மேக்ஸிமஸ் நீங்கள் கிழக்கு மேற்கு இருக்கிற மாதிரி வச்சா ரொம்ப ரொம்ப உசிதமான விஷயம். அதுபோல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தெய்வங்களாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வம், உங்கள் குலதெய்வம் கோயிலில் கேட்டுக்கோங்க. நம்ம சுவாமி குலதெய்வம் கோயில் படத்தை வைக்கலாமா, வச்சா ஒத்துக்குவாங்களான்னு கேட்டுக்கோங்க. சிலவாளுக்கு குலதெய்வம் கோயிலில் படம் இருக்காது, அந்த காலத்து கோவிலாக இருக்கும், கல்லோ அல்லது ஒரு விளக்கோ இல்லை ஒரு குடிசைக்குள்ளே ஒரு பெட்டி சாமியோ அந்த மாதிரி கும்பிடுவாங்க. அவளுக்கெல்லாம் படம் கிடையாது. அந்த மாதிரி உள்ளவா குலதெய்வத்தை நினச்சி உங்களுடைய சாமி அலமாரியில் பூஜை அறைகள்லையோ ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம். 24 hours ஏற்றுற மாதிரி ஒரு குடுவையில் வச்சு ஏற்றிக்கலாம். அந்த தெய்வத்தை நினச்சி அன்றாட ஒரு பூ போட்டுக்கலாம். இல்லை சார், எங்களுடைய குலதெய்வங்கள் இருக்குது, நான் குலதெய்வம் கோவிலில் ஃபோட்டோ கேட்டு வாங்கி வச்சுட்டுருக்கோன்னா அந்த தெய்வத்தை பிரதானமான ஃபோட்டோவாக வச்சுட்டு மித்த ஃபோட்டோவெல்லாம் அந்த வரிசைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய பூஜை அறைகளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம்.
ஆனால் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் உங்களுக்கு மந்திரம் தெரியலை, ஒரு ஸ்லோகம் தெரியலைன்னா தாராளமாக நீங்கள் தமிழ் பாராயணங்கள்லாம் சொல்லிக்கலாம். சார் எங்களுக்கு அதுவும் தெரியாது அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி பாராயண பாடல்களை உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டு நீங்கள் ஓட விட்டு தாராளமாக கேட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். ஒரு 3 மாதம் சொன்னால் அந்த மந்திரங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாயில் வரும். தாராளமாக சொல்லிக்கலாம். இல்லை எங்களுக்கு சாமி பேர் தமிழில் தெரியும்னா அன்றாடம் உங்களுடைய பூஜை அறைகளில் உங்கள் வாயால் மந்திரங்கள் சொல்லி பூஜை கண்டிப்பாக பண்ணணும். பூஜை ஒரு 10 நிமிஷம், ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் மாற்றமாக உங்களுடைய பூஜை அறைகளில் பூஜை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைகளில் இருக்கக்கூடிய படங்கள் நீங்கள் பண்ணுற பூஜையினால் உங்கள் குடும்ப நன்மை மட்டும் இல்லாது உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பூஜை அறைகளில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள்லாம் சிலவங்க வச்சுருப்பாங்க. சின்ன சிவலிங்கம், சின்ன நந்தி, சின்ன அம்பாள், இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கும் அந்த சிலைகளுக்கும் ஒரு விதமான மந்திர உச்சாடங்கள்னாலையும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள்னாலையும் அந்த சக்தி அந்த சுவாமி கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை, நிறைவான மனநிலை, எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிகள் இந்த மாதிரிலாம் நிலவிண்டே உங்கள் வீட்டில் சூழ்ந்துட்டே இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒரு விருந்தாளி வராங்க, உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் கெஸ்ட்டு வராங்க, யாரோ ஒரு நண்பர் வராருன்னா அவர் சந்தோஷமாக போவார். இவங்க வீட்டுக்கு போனேன் சார், ஏதோ ஒரு எனக்கு சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் அவங்க வீட்டுக்கு போனேன், சாமி ரூமை பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல் அரிக்குது, ஒரு ஆனந்த கண்ணீர் வருது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் சுவாமியை எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு எல்லா விதமான நிறைவும் ஐஸ்வர்யங்களையும், உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை, மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நம்மள்கிட்ட தான் இருக்குது. நம்ம சுவாமி ரூமை நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரு குழந்தையா, ஒரு அம்மாவை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், ஒரு குழந்தைய எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், அந்த மாதிரி உங்கள் அறைகளை சந்தோஷமாகவும் ஒரு வாசனையாகவும் வச்சுக்கணும். நம்ம எப்படி ட்ரெஸ்ஸில் போடும்போது ஒரு பெர்ஃப்யூமோ சென்ட்டோ போட்டு போகிறோம், நம்மளை 4 பேர் பார்க்கணும் ஆசைப்பட்றோமோ, சுவாமி நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்படுவார். நம்ம சந்தோஷமாக இருக்கிற மனநிலையை பார்க்கணும், 4 பேர் நம்மளை பார்க்கும்போது ஆசைப்படுவார் சுவாமி. சுவாமியை நீங்கள் உங்கள் ரூமில் ஒரு வாசனையான ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணிகள், நல்ல ஒரு நீங்கள் இடத்த துடைக்கும் போதே அதில் ஒரு சில ஜவ்வாது கிளம் துடைக்கலாம். சுவாமி ரூமில் ஏலக்காய், ஒரு ஜாதிக்காய், ஒரு பச்சை கற்பூரங்கள்லாம் உடச்சி ஒரு மிக்சியில் போட்டு வச்சுட்டு அதை ஒரு டப்பாவில் ஒரு வெள்ளை துணியை ஓட்டை போட்டு கட்டி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு நீங்கள் சாமி அலமாரியை திறக்கும் போது மூடும்போது ஒரு வாசனை பரவிகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காயெல்லாம் மிக்சியில் அடைச்சி குங்குமப்பூலாம் போட்டு ஒரு வாசனை திரவியங்கள் பொடி, தீர்த்த பொடின்னு சொல்லுவான், பெருமாள் கோயிலில் கொடுப்பாங்க. அந்த தீர்த்த பொடியெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஓரமாக துணியில் கட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் சுவாமி ரூமில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் போகும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மனமாற்றம், ஒரு புத்தி மாற்றங்கள்லாம் மாறி உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்புல ஓடிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்கள் சுவாமி ரூமில் வச்சுக்கலாம். இல்லை ஜவ்வாது இருந்தால், அக்தர் இருந்தால் அதை உங்கள் சுவாமி ரூமில் தொடச்சி நல்லா அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். சிலவங்க வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நல்ல வீடே வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி வீடையும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் வச்சுக்கலாம். இந்த சுவாமி விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி அலமாரிகளை உங்களுக்கு ஏற்றாற் போல் நல்ல பாசிட்டிவாக நல்ல விஷயங்களாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாம் வல்ல மீனாட்சி சோம சுந்தரேஸ்வருடைய அனுகிரகமும் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் அனுகிரகம் கிடைக்க, எல்லா விதமான சுவாமிகளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுபம் 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 அஸ்துகு.